இதுக்கு முன்னாடி நம்ம சப்டோட்டல் அப்படின்ற ஃபியூச்சரை பத்தி பார்த்தோம். ஸோ அந்த சப்டோட்டல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பிளேலிஸ்ட்ல சப்டோட்டலுக்குன்னு தனியா ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அத போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த சப்டோட்டல் அப்படின்றது உங்களோட ஐட்டம் எல்லாத்தையும் குரூப்பா வச்சுப்போம். அந்த குரூப்க்கு ஒரு சப்டோட்டல் குடுக்கும். ஸோ ஈஸியா இருக்கும் நம்மளுக்கும். நம்மளோட சேல்ஸ்லாம் எவ்வளோ, என்னென்ன மாசம் எவ்வளோ ஓடிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பார்த்துக்கலாம். ஸோ நீங்க அதில பிளஸ், மைனஸ் இது யூஸ் பண்ணி உங்களோட குரூப்ப ஹைட் பண்ணுறதும், அன்ஹைட் பண்ணுறதும் ஈஸியா செய்யலாம் அதில. ஸோ நம்மளோட ஐட்டம்ஸை எப்படி சப்டோட்டல்ல அவுட்லைன் பண்ணுறது, இல்லை குரூப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ரொம்ப பெரிய டேட்டா உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, இங்கே சப்டோட்டல் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் ஷீட்டில் நம்மகிட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு 3 மாதத்தோட சேல்ஸ் இருக்குது. அதாவது கேட்டகரியும் நம்ம வச்சுருக்கோம். சாஃப்ட்வேர், மெயின்டெனன்ஸ், சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் இருக்குது. டிவிஷனும் அதை பொறுத்து இருக்குது. ஸோ இவ்வளோ டேட்டா இருக்கிறப்ப உங்களுக்கு தேவையில்லாத டேட்டா, அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த டேட்டாவை பாய்க்கல, இந்த டேட்டாவை வந்து இப்போதைக்கு நீங்கள் ஹைட் பண்ணி வச்சிருக்க போறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த கோலம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் தட்டி ஹைட் தண்ணீங்க அப்படின்னா இந்த கோலம் வந்து ஹைட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்றப்ப மறுபடியும் அன்ஹைட் பண்ணுவீங்களே. ஆனால் அது மெனுவலாக நம்ம செய்கிறது வேலை அதிகம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எத்தனை மாதம் இருக்கோ அத்தனை மாதத்துக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் ஹைட் பண்ணிட்டு இருக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை. அதுவே வந்து உங்களோட டேட்டா வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப எக்ஸ்பேண்ட் ஆகட்டும், நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணால் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஈஸியான இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் யூஸ் பண்ண, அதாவது டேட்டாவை ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்மளோட டேட்டா இப்போ கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த காலம் சி இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டா டேட் போயிட்டு இந்த அவுட்லைன் குரூப் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த குரூப்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும், மைனஸ் ஐக்கான். இதாவது ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி ஒரு ஐக்கான். இது வந்து நீங்கள் இப்போ இந்த மைனஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கோலமே க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி மறுபடியும் இந்த ப்ளஸ் தரீங்க அப்படின்னா இந்த ஒரு கோலம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ் ஈஸியாக இந்த அவுட்லைன் குரூப் வச்சு செய்யலாம். ஒரு நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு குரூப்பில் வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த 2 கோலமையும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே அவுட்லைன் போய்ட்டு குரூப் போய்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு குரூப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் தட்டிங்க அப்படின்னா வெறும் ஜனவரி மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். மேலே இருக்க மைனஸ் தட்டிங்க அப்படின்னா பிப்ரவரி சேர்ந்து க்ளோஸ் ஆகும். மறுபடியும் நீங்கள் திறந்துக்கலாம். திறக்கிறப்ப நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக க்ளோஸ் பண்ணலாம், இல்லை ஒரே வாட்டி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் திறக்கிறப்ப உங்கள் டேட்டா வந்து அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 3த்தையும் செலக்ட் பண்ணிட்டு அவுட்லைன் தட்டிட்டு குரூப் தட்டிட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி 3த்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். வெறும் டோட்டல் சேல் மட்டும்தான் தெரியும். என்னென்ன மாதத்தில் எந்தெந்த சேல் ஒன்றுச்சுன்னு இந்த மாதிரி பெயினாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி கோலமில் மட்டும் இல்லை, நீங்கள் ரோஸ்லேயுமே செய்யலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், நார்த் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே சைடில் இருக்கிற இந்த டேட்டா செட் எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே அவுட்லைன் போய்ட்டு அவுட்லைனில் குரூப் போய்ட்டு நீங்கள் குரூப் 32 தான். இப்போ இதையும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸ்ட்டை மட்டும் ஈஸ்ட்டுக்குன்னு ஒரு குரூப் வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஈஸ்ட் அண்ட் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நீங்கள் குரூப் பார்க்கலாம். ஸோ மாதிரி தான் வெறும் ஈஸ்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்த் வச்சுக்கலாம், இல்லை நார்த்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டா வந்து அப்பப்போ திறந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்டோட்டல்ஸை குரூப்பாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். See you on next video. Bye.